இன்று தூய கன்னிமரியாளின் வெண்ணேற்பு பெருவிழா. புனித மரியாளை பற்றி வருகின்ற பொழுதெல்லாம் கத்தோலிக்கர்கள் ஏன் மரியாளை இவ்வளவு கொண்டாடுகிறார்கள் என்ற கேள்வி வரும். அவரை போற்றுகிறோம், வணங்குகிறோம், அவரை ஆராதிப்பதில்லை. அவர் உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதர். கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை. அவருக்கு சிறப்பு வணக்கம் தருவதற்கு காரணம், கடவுள் மனிதனாக பிறந்து வருகிற பொழுது அவரை தாயாக தேர்ந்தெடுத்து கொண்டார். அருள் மிக பெற்றவராக ஆசீர்வதித்தார். தூயாவின் துணையோடு இறைவனை பெற்றெடுக்கிறார். அதற்காக அவர் பாவமில்லாமல் பிறப்பிக்கப்பட்டார். 1950ஆம் ஆண்டு தூய கன்னிமரியாள் விண்ணேற்றம் பற்றி ஒரு விசுவாச அறிக்கை வெளியிடப்பட்டது. கத்தோலிக்கர்கள் அதை ஏற்று நம்ப வேண்டும். தொடக்க கால திருச்சபையிலிருந்தே தூய கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் தந்தையர்கள் என்று அழைக்கப்படுகின்ற 2, 3, 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தந்தையர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். புனித ஜெரோம், புனித அகஸ்தீன். அவரது கல்லறை எங்கேயுமே இல்லை. பாவமில்லாமல் அவர் பிறப்பிக்கப்பட்டதனால் அவரது உடலும் ஆன்மாவும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நாமும் ஒரு நாள் பாவம் இல்லாத நிலைக்கு மன்னிப்பை பெற்று கடவுளோடு இருப்போம். நாமும் ஒரு நாள் அந்த விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையை இந்த விழா நமக்கு தருகிறது. அன்னை மரியாள் நமக்கு பாதுகாவலியாகவும் துணையாகவும் இருக்கிறார். எனவே அவர் மூலம் ஜெபிப்போம், அவரை கொண்டாடுவோம். இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.